நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் 21/6/2026 ஆணி மாதத்தோட வளர்பிறை அஷ்டமி திதி இன்றைய தினம் ஆரம்பமாகிறது. கேலண்டரில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் அஷ்டமி திதி அப்படின்னு போட்டிருக்குது. ஆனால் இன்று இரவு முழுக்க நிறைந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறது இருக்குது. இன்று மதியம் 3:20 மணிக்கு ஆரம்பித்து நாளை 3:30 மணி வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த அஷ்டமி திதியை நம்ம எல்லாருமே மிகச்சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தேய்பிறை அஷ்டமியில் எப்படி நமக்கு இருக்கக்கூடிய கடன், நோய், எதிரி தொல்லை, வழக்கு, கடன், அதுக்கப்புறமேல் போட்டி பொறாமைகள் இவையெல்லாம் நம்மளை விட்டு போகணும், தடைகள் இருக்கிற தடையெல்லாம் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னு நம்ம வழிபாடு செய்கிறோமோ, இந்த வளர்பிறை அஷ்டமியில் நமக்கு என்னெல்லாம் வளரணுமோ, ஆரோக்கியம் வளரணுமா, நல்லுறவு வளரணுமா, அல்லது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் தடையில்லாமல் நடக்கணுமா, பணம் பெருகணுமா, அதனால் கடன் குறையணுமா, இப்படி பல விஷயங்களுக்காக நாம் இன்றைய தினம் வழிபாடு செய்யலாம். இன்றைக்கி ஈவினிங்கு 4:30 மணி ராகு காலம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இன்றைக்கி அஷ்டமி திதியும் அந்த 4:30 நேரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பைரவர் சந்நிதியில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால நிறைய பேர் அசைவம் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அசைவம் சாப்பிட்ருந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக போகக்கூடாது. நாளைக்கும் சூரிய உதயத்தின் போது அஷ்டமி திதி இருக்கிறதுனால நாளைக்கும் நம்ம வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துக்கலாம். இந்த பைரவர் அப்படிங்கிறவர் காலத்தை நிர்ணயம் செய்பவர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் காலத்தை கட்டுப்படுத்துபவர் அவர்தான். சிவன் கோவிலில் அந்த சிவன் சொத்தை காப்பாற்றக்கூடியவர் பைரவர். அதனால தான் சிவன் கோவிலில் பூட்டிட்டு அந்த சாவியை கூட பைரவர் சந்நிதியில் அவருடைய காலடியில் தான் வைப்பாங்க. ஏன்னா பைரவர் அவருடைய வாகனமான நாய் ஒவ்வொரு இரவும் உயிர் பெற்று அந்த கோவிலை கட்டி காப்பதாக நம்பிக்கை. சில கோவில்களில் பைரவர் சந்நிதி கோவிலுக்குள்ளார இருக்கும். இன்னும் சில கோவிலில் பைரவர் சந்நிதி கோவிலுக்கு வெளியில் தனி சந்நிதியாக இருக்கும். இன்னைக்கு அல்லது நாளைக்கு நீங்கள் தெருக்களில் நாய்களை பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன உணவு அவங்களுக்கு வாங்கி தர முடியுமோ அதை நம்ம தாராளமாக வாங்கி தரலாம். அஷ்டமி திதியில் அது வளர்பிறையாக இருந்தாலும் சரி, தேய்பிறையாக இருந்தாலும் சரி, நாய்களுக்கு உணவளிப்பது நம்முடைய பல ஜென்ம பாவங்களை நீக்கும். அதே போல் அஷ்டமி திதிகளில் நீங்கள் கோவிலுக்கு செல்லும் பொழுது வெறும் கையுடன் எப்பொழுதும் போகக்கூடாதுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். செவ்வரளி மலர் 1 முழம் அதையாவது நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகணும். செவ்வாழை, அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் நிறைய நெய்வேதியங்களுக்கான பழங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பிரசாதங்களும் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். சிவபெருமானுக்கு எப்படி அபிஷேகம் ரொம்ப பிடிக்குமோ அதே போலவே கால பைரவருக்கும் அந்த அபிஷேகம், அது மாதிரி வாசனை திரவியங்கள் இவையெல்லாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் இந்த புனுகு, அரகஜா இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு பைரவர் கோவிலுக்கு நீங்கள் தாராளமாக போகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் காலத்தை கட்டுப்படுத்துபவராகவும், சனியோட குருவாகவும், நவக்கிரகங்களை கட்டுப்படுத்துபவராகவும், மேலும் 8 திசைகளுக்கும் அதிபதியாக இருக்கிறார். 12 ராசிகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார். இவரை நம்ம வேண்டணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஏற்கனவே ஏற்பட்டுள்ள நிறைய வில்லங்கமான பிரச்சனைகள்லாம் நம்மளை விட்டு தாராளமாக அகலும். அதே போல் நீங்கள் இன்றைக்கி உங்கள் வீட்டிலே பல தீப வழிபாடுகள் செய்து பைரவரை வழிபாடு செய்யலாம். வெண்கடுகு தீபம், மிளகு தீபம் இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி ஏற்றலாம். கோவிலுக்கு போய் நீங்கள் அங்கே தேங்காய் தீபமும் ஏற்றிட்டு வரலாங்க. இது எல்லாமே பைரவர் சந்நிதி திறந்திருக்கும் நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் செய்யணும். சில பேரெல்லாம் அங்கே பைரவர் சந்நிதி பூட்டியிருக்கும், வெளியில் ஏற்றிட்டு இருப்பாங்க. அதை மாதிரி எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் செய்யவே கூடாது. சரி, இன்று நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு உங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் பகிர்ந்துக்க போகிறேன். இந்த வளர்பிறையில் நம்ம பைரவரை வழிபாடு செய்தால் எப்படி நமக்கு செல்வம் அமோகமாக பெருகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வளர்பிறை அஷ்டமியிலும் அஷ்டலக்ஷ்மிகளும் பைரவரை வழிபாடு செய்வார்கள். அதனால் பைரவரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது மறைமுகமாக அஷ்டலக்ஷ்மியோட அருளும் நமக்கு
நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. இன்று நீங்கள் வந்து அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி, அல்லது தீட்டு காலங்களில் இருந்தாலும் சரி, இந்த இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை தாராளமாக அனைவருமே செய்யலாங்க. இன்னைக்கு இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில், அதாவது மரக்கதவு கிரில் கேட்லாம் இருந்துச்சுன்னா அதற்கு வெளியில் கீழே ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று இதை மாதிரி அகல் வச்சுடுங்க. அகலுக்கு மேலே ஒரு லெமனை கட் பண்ணிவிடுங்க. இந்த லெமனை கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெமனில் 4 மிளகு, இன்னொரு லெமனில் 4 மிளகு. இதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் இப்படி மேலே வச்சா போதும். உள்ளாரெல்லாம் இன்சர்ட் பண்ணி வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இதை மாதிரி வையுங்க. சரிங்களா? 4 திசையிலையும் 4 மிளகு. இதை மட்டும் இப்படி வச்சிடுங்க. நீங்கள் இதை வச்சுட்டு கூட நீங்கள் தூங்க போகலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இதை நீங்கள் வச்சுட்டு தூங்க போயிடுங்க. இது வந்து அடுத்த நாளே நம்ம எடுத்து போடலாம், அல்லது 3 நாள் 5 நாள் நம்ம நிலைவாசலில் இருக்கலாம். அது நம்மளுடைய சௌகரியத்தை பொறுத்துது. சில பேர் இதிலேருந்து தண்ணி வழியுதுன்னுவாங்க. அதனால தான் கீழே தரையில் படாமல் இருக்கிறதுக்கு இந்த அகல் நான் வச்சுருக்கிறேன். உங்ககிட்ட அகல் இல்லைன்னா நீங்கள் நியூஸ் பேப்பரை ஒரு 4-5 மடி மடித்து அதுக்கு மேலே நீங்கள் இதை தாராளமாக வைக்கலாம். சில பேர் சிகப்பு மட்டும், அதாவது குங்குமத்தை மட்டும் அதுக்கு மேலே தடவிட்டு இதை மாதிரி மிளகு அது மேலே வைப்பாங்க. இதை ஏன் வந்து நம்ம வளர்பிறை அஷ்டமியில் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டலக்ஷ்மிகளோட அருள் நமக்கு கிடைக்க போகிறது இன்றைய தினம். ஜஸ்ட்டு நம்ம இதை வச்சுட்டு எந்த ஒரு தடையும் இல்லாமல் அனைத்து செல்வங்களும் எங்கள் வீட்டுக்குள்ளார வரணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டாலே போதும். ஏன்னா இன்றைக்கி இரவு முழுக்க வளர்பிறை அஷ்டமி திதியானது இருக்கின்றது. ஸோ இதை நீங்கள் வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளார போயிடலாம். இன்கேஸ் நீங்கள் மாடியில் இருந்தாலும் சரி, ரெண்டல் ஹவுஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதை செய்யுங்க. இல்லைங்க நாங்கள் கடையில் இதை மாதிரி செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா கடையில் நல்லா பிஸ்னஸ் ஆகணும், நிறைய ப்ராஃபிட் வரணும், நிறைய கஸ்டமர்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தாராளமாக இதை செய்யலாம். எலுமிச்சை வந்து கண் திருஷ்டியை அறவே போக்கிடும். அதே போல் மிளகை பற்றி நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கிறோம். அது வந்து விஷத்தை கூட முறிக்கக்கூடிய சக்தி அந்த மிளகுக்கு இருக்குது. ஸோ எத்தகைய தடைகள் நம்ம நிலைவாசலில் தாண்டி வீட்டுக்குள்ளே வரதுனாலும் அது வந்து வராது. ஸோ நல்ல சக்திகள் மட்டும் வருவதாக ஐதீகம். அதனால் இதை நம்ம வெளியில் வைக்கிறோம். பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை நம்ம கண் திருஷ்டிக்கு ஏதாவது செய்யணும். நம்ம வந்து அந்த வெள்ளருக்கு இலையில் கூட நான் சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளருக்கு இலை பயன்படுத்தி நீங்கள் செய்யுங்கன்னு. நம்ம சேனலை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சாம்பிராணி தூபம் போடுங்க, அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை வந்து இன்னைக்கு வளர்பிறை அஷ்டமி இருக்கிறதால நீங்கள் இதை நிச்சயமாக செய்யுங்க. நல்லதே நடக்கும். அனைத்து செல்வங்களும் நம்ம வீட்டை தேடி வரும். அதாவது அஷ்டலக்ஷ்மிகளோட அருளும் நம்மளுக்கு பேலன்ஸ்டாக கிடைச்சாலே போதும். ஒரு லக்ஷ்மி மட்டும் நிறைய இருந்துட்டு இன்னொரு லக்ஷ்மி இல்லவே இல்லைன்னா கஷ்டம். சந்தான லக்ஷ்மி அதிகமாக இருந்துட்டு 6-7 பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனால் மற்ற லக்ஷ்மிலாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலை நமக்கு வரக்கூடாது. அனைத்து லக்ஷ்மிகளோட அருளும் சரிசமமாக நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக வாழ்க்கை முன்னேறும். நம்ம 3 நாளைக்கு அப்புறம் 5 நாளைக்கு அப்புறம் டிஸ்போஸ் பண்ணுறோம் இல்லையா, இதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் குளிச்சிடலாம். கால்படாத இடத்துல நீங்கள் இதை போட்டுடுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.